பயந்துட்டுலாம் நான் மூர்ச்சையாவில் சாமி இதெல்லாம் சொந்த பந்தமாக இருக்குது, இப்படியெல்லாம் இந்த உத்தமாக பண்ணி இந்த நாட்டை ஆளணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். எனக்கு பயம் அப்படிங்கிறதுலாம் இல்லை சாமி, நீங்கள் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சரி அப்படின்னு சொல்கிறாரு பகவான். அர்ஜுனை பார்த்து அப்படியா சரி நான் இன்னும் உனக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுப்பா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பரமார்த்தியனாகிய பற்குணனே மித்ரு என்றும் சத்ரு என்றும் ஜுஜகணங்கள் என்றும் புறஜனங்கள் என்றும் பாட்டன் என்றும் பந்துகள் என்றும் ஆசாரியர் என்றும் சீசர் என்றும் தமையன் என்றும் தம்பிகள் என்றும் புத்திர வர்க்கம் என்றும் மச்சன் என்றும் மாமன் என்றும் சாகரத்தக்க பேரென்றும் இருக்கத்தக்க பேரென்றும் கொல்லத்தகாத பேரென்றும் கொல்லத்தக்க பேரென்றும் ஊழ்வினை பயனை தள்ளி போகத்தக்க பேரென்றும் அவனை தள்ள வரியாது தவித்திருக்கும் பேரென்றும் உன் மனத்திடம் கொல்லத்தக்கவர் தோன்றில்லை. வீணாக ஆசாபாசங்களினால் இவர்கள் எல்லோரையும் எப்படி கொள்ள துணிவோம் என்றும் பொன்னால் பாவமும் பழியும் நமக்கு சுமையாகுமே என்றும் நீ ஏன் மயங்குகின்றாய் அர்ஜுனா? சுமை தாங்கி ஆயம் தீர்க்க போகிறதும் இல்லை. சுவரில் எழுதிய சுந்தர சித்திரம் காக்க போகிறதும் இல்லை என்பது போல் உன்னால் சிலரது ஆகிறதும் நீ சிலரை கொள்ளுகிறதும் நீ சிலரை வெல்லுகிறதுமாய் இருக்கும் என்று யோசிப்பாயாகில் மற்ற காரியங்கள் எல்லாம் உன்னால் நடத்தி கொள்ளலாம் அல்லவா? அப்படியெல்லாம் நடத்த வல்லவராக இருப்பாயேனும் உன்னால் நடந்த காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டியதல்லவா? இப்போதாயினும் உனக்கு இது தெரியவில்லையா? அப்பனே, ஒரு காரியத்தை முடிப்பவனார் முடிக்கத்தக்கது யாது? கொல்லுகிறவன் யார்? கொல்லப்படுவது யாது? எது சாகத்தக்கது? எது சாகாமல் போகத்தக்கது? எவர்கள் உறவினர்? எவர்கள் பகைவர்? இஷ்டர்கள் எவர்? துஷ்டர்கள் எவர்? சௌக்கியம் எது? அசௌக்கியம் எது? நன்மை எது? தீமை எது? அர்ஜுனா, யான் சொல்லுவதை குறிப்பாக கேட்க கடவை. அதாவது இவ்வுலகத்தில் நாம ரூபங்களாக பேசப்படும் பொருட்கள் எவையோ அவைகளுக்கு எல்லாம் பழமையாய் இருக்கும்படியாகிய ஆதி எங்கும் பரிபூரணமாயிருப்பதை ஒப்பில்லாத தன்மை உடையதை நித்திய தத்துவத்தை நிர்மலத்தை நிர்விசயத்தை நிலைபெற்றிருக்கும் பேற்றை ஐம்புலன்களாலும் அறியப்படாத நுட்பமாகிய அறிவை தனக்கு தானாயிருக்கும் தத்துவ சுரூபத்தை இன்னதென்று உணராமல் சண்டை செய்ய புறப்பட்டு வந்ததனால் இவையெல்லாம் இறந்து போகும் என்று நினைத்து வருந்துகின்றன. அர்ஜுனா, எது இறக்கத்தக்கதென்று இஷ்டராகி கிருஷ்ணன் கேட்க அர்ஜுனன் சொல்லுகின்றான். எப்படி சொல்றாருன்னா, பகவான் அர்ஜுனா, இது நடந்தா இது ஆகும்னு சொல்லி இப்ப சொல்றேன். சண்டை செஞ்சு பாட்டேன் மாமெல்லாம் சென்று போய் நான் அரசாட்சியாளர் சொல்றேன் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் உனக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இந்த நாட்டுல எத்தனையோ துன்பமும் துயரம் வந்துச்சுல்ல, அப்பெல்லாம் ஏன் உன்னால தடுக்க முடியாம போச்சு? உனக்கு சக்தி இருக்குது, வில்லு இருக்குது, அவங்க இருக்குன்னு சொல்றீங்க அர்ஜுனா. அந்த முன்னாடி வந்ததுல ஏன் உன்னால தடுக்க முடியாம போனதுக்கான காரணம் என்னன்னு பகவான் கேட்கிறாரு. அர்ஜுன் அதுக்கு என்ன சொல்றானா, அர்ஜுன் சொல்றாரு, பகவான் சொல்றாரா? பகவான் வந்து இப்படி கேள்வி கேட்கிறாரு. இப்படி பயந்துட்டு போறே இல்ல. ஆமா, இப்ப நான் இந்த யுத்தம் பண்ணி இந்த இதெல்லாம் ஜெயிச்சு இந்த நாட்டை ஜெயிச்சு நான் என்ன விவசாயம் பண்ண போறேன், எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் முன்னாடி கேட்கறான். அதுக்கு பகவான் சொல்றாரு, அப்படின்னா நீ முன்னாடி இதெல்லாம் தடுத்துருக்கலாம்ல. திரௌபதி துயில் விடும்போது தடுத்துருக்கலாம். அந்த சின்ன சின்ன விஷயம் சண்டை வந்துச்சு, பீமனை வந்து தண்ணியில் தூக்கி போட்டு கொல்ல பார்த்தாங்க, நீங்க குழந்தையா இருக்கும்போது கொல்ல பார்த்தாங்க, உங்க நாட்டுக்கு எத்தனையோ தீங்கு வச்சாங்க, அதெல்லாம் அவங்களால தடுக்க முடியாம போச்சு. சக்தி வாய்ந்தவனால சரி 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 எது நடக்குமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, சுவாமி, தேவரை சொல்லி வந்த வஸ்துவானது எப்போது பெயரை பெற்றதோ அப்போதே பலவித துன்பங்களினாலும் அதற்கு கேடுண்டல்லவா என்று கிரீடி கேட்க கண்ணன் சொல்லுகின்றார். கீர்த்தி கொண்ட பார்த்தனே, நீ கேட்ட கேள்வி நியாயமே. ஆகிலும் நான் சொல்ல போகிற பொருளை எப்பேற்பட்டதென்றால் யுகாந்த கால அக்கினியாலும் வேகாது, பிரசண்ட மாறுதத்தாலும் கலங்காது, ஏழு கடலும் பொங்கி வடியும் ஜல பிரளயத்தாலும் இறங்காது, ஆதிசேஷனுடைய படாமுடிவில் இடியை இடிக்கும் பேரிடியாலும் உடைபடாது, ஒரு உருளையும் விட்டு நீங்காது, அது உருவென்பதும் அருவென்பதும் ஒளி என்பதும் வெளி என்பதும் உடல் என்பதும் இளம் என்பதும் அற்று பேரறிவின் பெயரை தாங்கி எங்கும் தன்மையாய் எவற்றிலும் தானாயிருக்கும்படியாகிய ஆன்மா என்னும் அழி